வண்டி நிறுத்துங்க. கமான். சீக்கிரம் வாங்க. எல்லா வீட்டையும் ஒண்ணு விடாம செக் பண்ணுங்க. என்ன கிடைச்சானா? சரி வாங்க வாங்க. நீங்க 3 பேரும் இந்த வீட்டை செக் பண்ணுங்க. நீங்க அங்க போய் பாருங்க. சார் விடுங்க சார், நான் ஒன்றும் தப்பு பண்ணல. விடுங்க சார், என்னையா சார் பிடிக்கிறீங்க? விடுங்க சார், விடுங்க சார். சார் விடுங்க சார், என்னையா சார் பிடிக்கிறீங்க? நான் ஒன்றும் தப்பு பண்ணல. விடுங்க சார், விடுங்க சார். சார் சார் நல்லா இல்லை, அண்ணனுக்கு தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிடும். நல்லா இல்லை சார், விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். எனக்கு தெரியாது சார். என்ன சார் அடிக்கிறீங்க? எனக்கு தெரியாது சார். சார் தேவையில்லாம அடிக்காதீங்க சார். மொத்தம் போதும் எல்லா உண்மையும் கேட்கறதுக்கு. இவனை வண்டியில ஏத்துங்க சார். விடுங்க சார். என்ன ஏறா? எடுங்க வண்டிய. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தம்பி வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வரும். ஊருக்கு புதுசா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்களாமே? உண்மைதாங்க, அவர் வந்த பிறகுதான் ஊரே நல்ல நிலைமைக்கு மாறி இருக்குது. அப்படிங்களா? சரி சரி. ஊர்ல இப்ப எவனுமே சாராயம் காசு இல்லையே. கடவுளா பார்த்து நம்ம ஊருக்கு நல்ல இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிருக்காருங்க. ஆமாமா. எப்படியோ அந்த மனுஷனால நம்ம ஊர் நல்லபடியா மாறிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். இவ்வளவு நல்லது பண்ண அவருக்கு ஊர்ல ஒரு பாராட்டு விழா பண்ண இருக்கோம். அதுல அவசியம் நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். அவசியம் வரங்க. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு. நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன்? என் கடமை தானே செஞ்சேன். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த போலீஸ் ஸ்டேஷனுங்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே தப்பானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களையும் நாங்க தப்பா நினைச்சோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க நேர்மையை பார்த்து இந்த ஊரே சந்தோஷப்படுது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். மறுக்காம வந்து இந்த விழாவில் நீங்க கலந்துக்கணும். இந்த ஊரே உங்களால சந்தோஷமா இருக்கு சார். சார் நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம் சார். அதனால மறுக்காம இந்த விழாவில் கலந்துக்கணும். ஐயா, இந்த ஊரே இன்னைக்கு செழிப்பா இருக்குன்னா அதுக்கு நீங்க வந்ததுதான் காரணம். ஆனா உங்களை இங்க கொண்டு வந்தாங்களே, அதுக்கு முக்கிய காரணமே தம்பி மூர்த்தி தான். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி காக்கி சட்டை போட்ட எல்லாருமே நேர்மையான அதிகாரிங்க தான். சூழ்நிலை தான் அவங்களை கெட்டவங்களா மாத்துது. அதே மாதிரிதான் ஏற்கனவே இருந்த உங்க சப் இன்ஸ்பெக்டரும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளவு கம்பெனி பண்றீங்க, கண்டிப்பா நான் வரேன். சரி சார், ரொம்ப சந்தோஷங்க. நாங்க வரோம் சார். வரங்க. நாங்க வரோம் சார். வரங்க. சரி. ஏமா டிவி ஆஃப் பண்ணீங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்னம்மா பேச போறீங்க? உன் மாமனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மாமாவுக்கு என்ன? உன் மாமனுக்கு ஒண்ணும் இல்லடி, என் மனசுதான் துடிக்குது. அம்மா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. ரோஜா, நான் பார்த்ததுல இருந்தே அவன் உன்னை தோல் மேலேயும் மார்பு மேலேயும் போட்டு வளர்த்துருக்கான். உண்மையிலே அவன் மேல உனக்கு அன்பு இருக்கா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? எனக்கு மாமா மேல அன்பு இல்லாம இருக்குமா? ரோஜா, உண்மையா உன் மாமா மேல அன்பு இருந்தா நான் சொல்றது செய்வியா? மாமா மேல எனக்கு அன்பு இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்க நான் என்னமா செய்யணும்? ரோஜா, உன் மாமன் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காண்டி. நீதான் உலகம் நினைச்சிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியுமா? அம்மா இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? என் மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணுனா என் மாமா துடிச்சிடுவாரு. எனக்கு அது நல்லாவே தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா. உன் மாமனை நீ இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிட்டு இருக்கே, என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. ஏமா அழறீங்க?
உன்னை நினைச்சு சந்தோஷப்படுறேன். உன்னை என் தம்பி கையில பிடிச்சு கொடுக்கணும் தான் என் ஆசை ரோஜா. நீங்க இப்பதாம்மா இந்த விஷயத்த சொல்றீங்க. நான் எப்போ என் மனசுல முடிவு பண்ணிட்டேம்மா. மாமா தாம்மா என் உயிரே. நான் மாமாவை தான் கட்டிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. ஐயோ என் செல்லம். ரோஜா, இப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கு. ரோஜா, உன் மாமா என் கண்ணை தொடச்சுக்கோ. என்ன அம்மாளும் மகளும் ஒரே டிஸ்கஷன்ல இருக்கீங்க? நீங்க இன்னும் மேக்கப் போட்டுட்டு கீழே வரலையேன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. சரி ரோஜா, நேரமாச்சு, வா போலாம். போலாமா மாமா? அம்மா நான் வரட்டுமா? சரிம்மா. வரேன்க்கா. சரிப்பா. ரோஜா, சரிம்மா. பத்திரமா போயிட்டு வா வா. ரோஜா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கடவுளே, நீ தான் பார்த்தோன்ன. ஹாய் நித்யா. என்னடி ரோஜா இப்படி முடிவு எடுத்துட்ட? விமல் பாவம். சும்மா இருடி. ஏண்டி? நான் எடுத்த முடிவுல என்னடி தப்பு? காலேஜ்ல ஒருத்தன் பூ கொடுத்து ஐ லவ் யூ சொன்னா அவனை நம்பி நான் கழுத்து நீட்டணுமா? அவனை நம்பி நான் கழுத்து நீட்டினா என் லைஃப் நல்லா இருக்குமா? ஏய், நீ செய்யறது உனக்கே புரியுதா? ஐயோ, எனக்கு புரியுதுடி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? ஒருத்தன் என் உடம்புக்கு ஆசைப்படுறான், இன்னொருத்தன் என் பணத்துக்காக ஆசைப்படுறான், இன்னொருத்தன் பைத்தியக்காரத்தனமா கையில பூ வச்சுட்டு லோ லோன்னு சுத்திட்டு இருக்கான். இவனுங்களெல்லாம் நம்பி நான் எப்படி கழுத்து நீட்டுறது? அதனால இவங்க எல்லாரையும் விட என்ன தோல்லையும் மார்பிளையும் போட்டு தாளாட்டி இன்னைக்கு வரைக்கும் காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருக்காரே என் தாய் மாமா. அவருடைய உண்மையான அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. அது மட்டும் இல்லடி, நான் உன்னை சொல்றது கேட்டுக்கோ. காலேஜ்ல படிக்கிற நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு வீட்லயும் அத்தை பையன் தாய் மாமா இருக்கதான் செய்யறாங்க. அவனுங்களும் காதலிக்க தான் செய்யறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க அந்த மனசை புரிஞ்சுக்கிறது இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டா எந்த பொண்ணோட லைஃபும் வேஸ்ட் ஆகாது. ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பைக் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான்னு அவனுங்கள நம்பி இவளுங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்கடி. இந்த பூவை காட்டி லவ் பண்றதும், இந்த பைக் ஓட்டி சீன் காட்டுறதும், இந்த லவ் எல்லாம் பொய்ன்னு எப்ப புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அத்தை பையனோட லவ்வும் ஒவ்வொரு தாய் மாமனோட லவ்வும் உண்மையானதுன்னு எப்ப புரிஞ்சுக்கிறாளுங்களோ அப்பதாண்டி ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையும் உருப்படும். அதாண்டி உண்மை. வாங்க மாமா, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே ரோஜா. சொல்லுங்க மாமா. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்த ரோஜா. ஆனா நீ உண்மையாலுமே என் மேல பாசம் வச்சிருக்கியா? அக்கா வற்புறுத்தனால நீ சரின்னு சொன்னியா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? என் மனசை நான் எப்பவும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் மாமா. பரத், எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், வளன்னு பேசிட்டு இருக்காத. நான் இங்க சரக்கோட ரெடியா இருக்கேன். நீ கேஷோட வா. ஆமா, வழக்கமா வர குமிழி பாழடைஞ்ச கோவில் தான். நீ சீக்கிரம் வா. ஹலோ, உங்க ஆளு ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் மாட்டான் சார். உங்க ஆளு எல்லா உண்மையும் கைக்கிட்டான் சார். என்னைய சொல்ற? ஆமா சார், உண்மைதான் சார். நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு சார். உண்மைதான் சார். சார் உஷாரா. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன் வை. சார் வந்து நான் பாத்துக்கிறேன் வை. ஓகே சார். என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னாச்சு? ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சரக்கு எடுத்து கிளம்புங்க. என்ன போலீஸ்ல? ஆட்டெல்லாம் அடங்கிடுச்சு, நடங்கடா.
பாவி, உன்னை நம்பி என் வாழ்க்கையே கொடுத்தனடா. அநியாயமா என் வயித்துல இருந்து கருவை கொன்னுட்டேடா. என்ன என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்னம்மா என்ன நடந்தது சொல்லு. என் வாழ்க்கை அழிச்சு கருவுல என் குழந்தைய கொன்ன பாவி இவன். அதனாலதான் இந்த பாவிய என் கையாலேயே கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் ஆசை நிறைவேறிடுச்சு. நான் சந்தோஷமா சாவேன். இந்தாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பாபு பாடி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏடையா கட்டிய வாங்க. இந்த அம்மாவை கூட்டு போங்க. கூட்டு போய் ஜீப்ல உட்காருங்க. எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. எல்லாத்தையும் ஏத்துங்க. கான்ஸ்டபிள் சீக்கிரம் கூட்டு போங்க. போடா போ. சக்தி வேலை பிடிச்சி நிறைய கேஸ் என்கொயரி பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. விடுங்க சார், உங்க டிபார்ட்மெண்ட் கேஸ் கிடைக்கலன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. எங்க ஊரே இனிமேதான் செழிப்பா இருக்கு போதும்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். உங்க ஊரையே களை எடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார்.